லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோமே உங்களுக்கு வரும். என்ன ரோசி, ஸ்கூலுக்கு போலே பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்களா? பாஸா ஃபெயிலாமா? பேப்பர்லாம் எல்லாத்துலேயும் மார்க்கெல்லாம் பாஸா ஃபெயிலா? பூ மாதிரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கா, பாஸ் பண்ணிட்டா. நீ என்ன பாஸா ஃபெயிலா? நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிட்டேன், சோஷியலில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன். சாரிம்மா, நான் நெக்ஸ்ட் இயர் அதை படித்து பாஸ் ஆகிடுறேன், நான் மன்னிச்சிடுங்க. இங்கே பாரு ரோசி, ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபெயில் ஆகிருக்கேன். சரி பரவாயில்ல, அதுக்கு தான் நான் சொன்னேன். நான் டிவி பார்க்கக்கூடாது, எந்த நேரம் செல்லு நோண்டக்கூடாது, ஸ்கூல்லேருந்து வந்தால் கொஞ்சம் நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் டைமில் நீ புக்கு எடுத்தே படிக்கிறதே கிடையாது ஒரு நாளும். ஸ்கூலில் படிக்கிறதோடு சரி. அப்புறம் எங்கே உனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் எழுத போகிற நேரத்தில்? வீட்லேயும் படித்தா தானே? சரி பரவாயில்ல, ஒரு சப்ஜெக்ட் தானே ஃபெயில் ஆகிட்டீங்க, பரவாயில்ல. அதை படித்து அதை பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போகிற வழி பாரு. சரி போய் முகம் கையிலெல்லாம் கழுவிட்டு போய் சாப்பிட போ. இதுக்கு மேலே டிவி பார்க்கறது செல்லு பார்க்கறதுலாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆமாம், ஒழுங்காக நடந்துருக்கோம்.